என்ன குறைச்சலா இருக்கு, கொஞ்சம் ஊத்தட்டுங்களா? விளக்குல தான் எண்ணெய் இருக்குல்ல, குறைச்சலா இருக்குன்னு தான் கேட்குறேன். ரொம்ப ஜாஸ்தி தான். அக்கறை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் உடனே கொண்டு வந்து தரேன். ஆ, தேங்காய் இல்ல தேங்காய், அது வேணும். போய் எடுத்துட்டு வரீங்களா? உடனே கொண்டு வரேங்க. போங்க. என்ன லீலா, அவர்கிட்ட போய் கேக்குற? அவன் மட்டும் இவ்ளோ பேர் இருக்கா இல்ல, உன்கிட்ட மட்டும் வழி இல்லாமா? சாமி கும்பிட வந்தா மனசுல சாமி மட்டும் இருக்கணும். அத இப்ப வந்துட்டு போனல, அவன்கிட்ட சொல்லு. ஏய், அந்த பையன் சரவணன் திருவிளக்கு பூஜையில ரெகுலரா இருந்து ஹெல்ப் பண்றவன். நீ பாட்டுக்கு எதையாவது உளராத. இருக்கலாம், ஆனா நம்ம சரோக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் போல இருக்கே. அதானே நானும் அவன் இந்த பக்கம் பாப்பான்னு பாக்குறேன். அவன் லுக்கு எல்லாமே சரோக்கா மேலதான். ஏய், சாமி கும்பிடாம என்ன பேச்சு? ஒழுங்கா சாமியை கும்பிடுங்க. தம்பி, அங்க பாத்தியா வெள்ளத்தாவணி ஒத்தச்சடை, அதான் உனக்கு பார்த்துருக்க பொண்ணு. நல்லா பார்த்துக்க. அப்பு, அந்த பிரவுன் கலர் சேலை கட்டி உட்கார்ந்திருக்கே, அந்த பொண்ணு யாரு? அது சரி. ஏப்பா, பார்க்க வந்த பொண்ணை விட்டுட்டு இது எதுக்கு உனக்கு? நல்ல அழகா லட்சணமா ஹீரோயின் மாதிரி இருக்குல்ல. அட, இது என்ன துணிமணி எடுக்கிற வியாபாரம் நினைச்சியா? அது வேணும் இது வேணும்னு செலக்ட் பண்றதுக்கு. ஜாதக பொருத்தம் பார்த்தும் உங்க அப்பா ஏற்பாடு பண்ண பொண்ணு அந்த வெள்ளத்தாவணி ஒத்த ஜடை, அது அங்க இருக்கு. நீ என்னடான்னா சிதம்பரம் மகளுக்கு மேல பார்வை செலுத்துறிய? அவங்க அப்பா பேரு சிதம்பரமா? ஆமா, அதோ நிக்கிறாரே நெத்தியில பட்டையை போட்டுக்கிட்டு பக்தி பரவசோட, அவரு பஞ்ச பாண்டவர் மாதிரி 5 பொண்ணுங்களை பெத்து விட்டுருக்காரு. 5 பொண்ணுங்களா? ஆமா, அடுத்தது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா, அடுத்ததாவது ஆம்பளை பிள்ளையா இருக்காதான்னு தொடர்ந்து ட்ரை பண்ணி வரிசையா 5 பொட்ட பிள்ளையா பெத்து வச்சிருக்காரு. அடப்பாவமே, மனசு நொந்து 5ஓட நிறுத்திட்டாரா? அட நீ ஒண்ணு, தொடர்ந்து ட்ரை பண்ணி இருப்பாரு. அதுக்குள்ள சம்சாரம் செத்து போச்சு. ஆனா ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரு, மரியாதையான குடும்பம். இங்க பாரு, இதான் மூத்த பொண்ணு தனம், 2வது பொண்ணு சரோஜா, 3வது பொண்ணு லீலா, 4வது பொண்ணு விஜயா, கடைக்குட்டி பவானி. தம்பி, தாங்குமா? இந்த சம்பந்தம் உனக்கு தாங்குமா? அப்பு, நமக்கு அந்த வெள்ளத்தாவணி ஒத்த ஜடை தான். வாங்க, இந்தாங்க தேங்காய். பூஜைக்கு தானே? இல்ல, எங்க வீட்டு சட்னிக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, தேங்காய் வேணும்னு கிண்டலுக்கு சொன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறதா? போங்க அங்கிட்டு. நீங்க கேட்டீங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்பவும் நான் தான் சொல்றேன், வேணாம், தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க அங்கிட்டு. என்னங்க, நீங்களாவது வாங்கிக்கங்க. எங்க தேங்காய் தானங்க, ப்ளீஸ் வாங்கிக்கங்க. இவங்க வாங்கிட்டு சொன்னாங்க தாங்க வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு? தேங்காய் தானங்க, ப்ளீஸ் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ப்ளீஸ்ங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. என்ன? ஒண்ணு இல்ல. உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி, உயிர்களில் பசிப்பிணி ஒழித்தருள் போற்றி, செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி, நல் அன்பு ஒழுக்கம் ராமசாமி முதலியார் வீட்டு கிரயப்பத்திரம். தள்ளுங்கப்பா, தள்ளுங்க.
என்னடா படத்தோட வணக்கம். இன்றைய சிறப்பு செய்திகள். அழகர் குலம் சிதம்பரம் மற்றும் அவரது புத்திரிகள். முதலில் சிதம்பரம். அழகான தோற்றம் கொண்ட இந்த 60 வயது இளைஞர் பத்திரம் எழுதுவது, தரகு வேலை பார்ப்பது, சிறு தொழில்கள் செய்வது என 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாக இருப்பவர். அடுத்தது மூத்த மகள் தனம். இவர் உருவத்தாலும் உள்ளத்தாலும் மென்மையானவர், மேன்மையானவர். வெளி உலகம் அதிகம் தெரியாதவர், எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பவர். சினிமாவில் அம்மன் வேடத்தில் நடிக்க இவரை அணுகலாம். ஒரு சிறு குறிப்பு, வீட்டில் மூத்த சகோதரியான இவருக்கு மூளை கொஞ்சம் குறைவு. அடுத்தது இந்த வீட்டின் கதாநாயகியான சரோ என்கிற சரோஜா. வீட்டின் நிதி நிர்வாகம் மற்றும் அப்பா சகோதரிகளை பராமரிப்பது என வாழ்ந்து கொண்டிருக்கும் 2வது அன்னை தெரசா. தெருவில் இருக்கும் ஒரு நாய் அடிபட்டால் கூட 4 மணி நேரம் ஃபீல் பண்ணுபவர். பல இளைஞர்களை கிறங்க வைக்கும் அழகு இருந்தாலும் இளம் வயது அவையாராக வாழ்ந்து கொண்டிருப்பவர். வீட்டில் 2வதாக இருந்தாலும் அனைவருக்கும் அம்மாவாக இருப்பவர். தனக்கென தனி ஆசைகள் இல்லாத சரோ எங்கள் பெருமைக்குரிய அறிமுகம். சரோ செய்யும் மிகப்பெரிய குற்றம் என்னை அடிக்கடி கண்டிப்பது. அடுத்தது லொடலொட லீலா. லீலா என்பது இவர் பெயர், லொடலொட என்பது இவர் பேசி வாங்கிய பட்டம். இந்த வீட்டின் ஜனாதிபதியாகிய சிதம்பரம் அவர்களையே கிண்டல் செய்வதில் கில்லாடி. தனக்கு தானே தம்பட்டம் எடுத்துக் கொள்பவர். டமார் செவிடான ஆண் யாராவது இவரை வாழ்க்கை துணையாக்கி கொள்ளலாம். அடுத்தது வில்லங்கம் விஜயா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடும் இனிய குணமுடையவர். இந்த வீட்டு பெண்களில் இவருக்கு இருக்கும் தனி சிறப்பு தான் செய்யும் தவறுகளை அடுத்தவர் மேல் தூக்கி போடுவது. சுருக்கமாக சொன்னால் இவர் ஒரு ஊமை குசும்பி. அடுத்தது அப்பாவின் அழகு பெண் கடைக்குட்டி பவானி. இவளிடம் பல சிறப்புகள் உள்ளது. இவன் இன்னைக்கு இந்த போடு போடுறா. ஐயா ஐயா ஐயா, தடங்களுக்கு வருந்துகிறோம். ஏய் போய் பாரு யாருன்னு. கோயில்ல இருந்து காலாஞ்சி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும். கொண்டு வரேன். அட நம்ம அறிவிப்பாளருக்கு யாரோ பரிசு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இது ஏதுமா? இது யாரு கொண்டாந்தாங்க? கோயில்ல இருந்து சரவணன் பிரசாதம் கொண்டு வந்திருக்காரு. சரவணனா? அவனுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். ஏய் நில்லையங்க. ஏய் சரவணா, சரவணா இங்க வாயா. அட ஒன்னதாயா. அட கூப்பிடுறேன், நான் முழிச்சுட்டு நிக்கிறேன். வாயாங்க. கூப்பிடுறேன்ல. வாயா. கூப்பிட்டா வாயா மலமலன் மசா மசான். வாயாங்க. ஏ தனோ அந்த லெட்டர் எடு. தண்ணியா இருக்கு. ஓ இவருக்கு குடி குடி. ஆமா இங்க ஒரு கம்பு வச்சிருந்தேன். ஏயா என்னாச்சு? ஒண்ணு இல்லையா, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? குடுக்கறத வாங்கிட்டு போயா. அந்த கம்படுமா சீக்கிரம். அப்பா உன்னை நிப்பாட்டினதே இதுதான். என்ன தெரியுதா? லெட்டர் கொடுப்ப கொடுப்ப ட்ரஸ்டி கிட்ட கொடுப்ப. முன்சி விட்ட கையெழுத்து வாங்கி ட்ரஸ்டி கிட்ட கொடுப்பேன். தண்ணியை குடிச்சாச்சுன்னா சொம்ப கீழே வையா. இது கூடவா சொல்லி கொடுப்பான்? 3 நாள சாக்கடை குத்துல அந்த கம்ப தேடிக்கிட்டு இருந்தேன். ஐயா நான் கிளம்புறேன் ஐயா. இன்னுமா போகல? போயா சீக்கிரம். குத்தணும் இல்ல இவன ஒருத்தன். லெட்டர் கொடுக்க என்ன இந்த மொழி முழிக்கிறான்? இவனெல்லாம் போஸ்ட் பண்ண ஆக மாட்டான். அம்மா 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 அம்மா, அண்ணன் பணம் தந்துச்சா? இல்லையே. எதுக்கு பணம்? எதுக்கா? எக்ஸாம் ஃபீஸ்க்காக கேட்டிருந்தனே, தெரியாதா உனக்கு? வயசாயிடுச்சுலம்மா. எல்லா விஷயமும் எப்பவும் ஞாபகத்துல இருக்கும், சமயத்துல மறந்து போயிடுதுமா. சோறு திங்க மறக்கறியா? அது மட்டும் கரெக்டா செய்யறல்ல, இது மட்டும் எப்படி மறந்து போகுது? நானும் பாக்குறேன், எனக்கு பணம் தர விஷயம் நான் மட்டும் மறந்து போயிடுது. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, நிஜமாவே மறந்து போயிடுச்சு. ஏன் மறக்க மாட்டேன்? நான் பொம்பளை பிள்ளை தானே,
என்னைக்கா இருந்தாலும் அடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா ஆம்பளை பசங்க கடைசி வரைக்கும் வச்சு தாங்குவாங்கங்கிற நினைப்பு உனக்கு. என்னடி இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு சின்ன விஷயம் மறந்து போனதுக்கு போய் வீணா கற்பனை பண்ணிட்டு உளறியே. புருஷன் செத்த நாள்ல இருந்து பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமாடி உனக்கு? சின்ன கழுதை. நான் ஒண்ணு சின்ன கழுதை இல்ல. ஆமா, சின்ன கழுதை இல்ல, வளர்ந்த கழுதை. எதுக்கு எடுத்தாலும் ஏத்து பேசிக்கிட்டு முட்டாச்சிருக்கி. இது பாரு, சிறுகி கிறுக்கின்னு பேசுனா அப்புறம் எனக்கும் பேச தெரியும். என்னடி என்ன பேசுவ? நானும் மரியாதை இல்லாம பேசுவேன். புள்ளைங்களை வளர்க்க துப்புலனா அப்புறம் எதுக்கு பிள்ளைங்களை பெத்துக்கிறீங்க? யாரை பார்த்து மரியாதை இல்லாம பேசுவேன்னு சொன்னாங்க? பேசு பேசு பாப்போம். நாக்கு இருக்காது. விடுறா, சின்ன கழுதை ஏதோ தெரியாம பேசிட்டா, அதுக்கு போய். யாரு இவ்வளவு சின்னவன்? விடுறா, வெளியால பேசிட்டா. உன் தங்கச்சி தானே. அப்படின்னு பெருசா நான் தப்பா பேசிட்டேன். என்ன தப்பா பேசுனியா? அம்மா மூஞ்சிய பார்த்து எதிர்த்து பேசுனியே, அதுவே பெரிய தப்பு. மரியாதை இல்லாம பேசுவேன்னு சொல்றேன். நம்மள வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா உனக்கு? தன்னோட மரியாதையை விட்டு கொடுத்துட்டு 4 இடத்துல வேலை செஞ்சு அவங்க கொடுத்த பழையதை தான் சாப்பிட்டு நம்மளுக்காக சுடுசோறாக்கி கொடுப்பாங்க தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? எவ்வளவு இருந்த உனக்கு எதுவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. சொந்தக்காரங்க சொல்லிக்கிறாங்களே, எங்க இருந்தாங்க அவங்க எல்லாம்? ஓரமா நின்று வேடிக்கை பார்த்தாங்க. ராஜமோ அவ பிள்ளைகளும் பிச்சை தான் எடுக்க போறாங்கன்னு இலக்காரமா பேசினாங்க. நம்ம குடும்பம் கெட்டு நாசமா போயிடும்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அதுல ஒரு சந்தோஷம். அவங்க எல்லாருக்கும் நடுவுல குஞ்சுகளை புத்தி புத்தி வளர்க்கிற கோழி மாதிரி அம்மா நம்மளை வளர்த்தாங்க. தன்னையே மறந்து தன்னோட பசி, விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மள ஆளாக்குறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்க அம்மா. இன்னைக்கு நீ அவங்க முன்னாடி நின்னு மரியாதை பத்தி பேசுறியா? உன்ன விடுறா, பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு. அவ என் மக தானே, திட்டினா திட்டிட்டு போறா. இல்லம்மா, இல்ல 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 இல்லம்மா. உங்களை யாராவது தப்பா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாதுமா. அது நீங்க பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி. என்னம்மா அது? அண்ணன் தானே அடிச்சான், அடிக்கட்டும். அவங்கிட்ட போய் பேசுமா, போமா. பாருமா, அம்மா தப்பா பேசுனா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும். நான் தரேன் நான் தரேன். நான் யாருக்காக உழைக்கிறேன்? உங்களுக்காக தானே. இப்போ பணத்துக்கு என்னடா பண்ண போற? தெரியலமா, எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். எப்பவுமே உனக்கு தாண்டா கஷ்டம். வீட்டுக்கு வந்தா வான் கூட கூப்பிட மாட்டியா? அதெல்லாம் மத்தவங்களுக்கு. நீங்க எப்படா வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை வான்னு வேற கூப்பிடணுமா? டச் பண்ற? ஏன் லேட்டு? ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கேன். சின்னதா பிரச்சனை வருது, மனசு சோர்ந்து போகுது. ஆனா அப்பெல்லாம் மனசுல சட்டுன்னு ஒண்ணு நினைச்சா போதும், பட்டுன்னு மனசு லேசாயிடுது. சரளாங்கிற பேருக்கு அப்படி ஒரு பவர். இப்படி இல்ல என்ன இல்ல. சும்மா அப்படி சொல்லிக்கிற. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இப்போ ஒண்ணும் வேணாம் சொல்லலாம். ஏன்? ஒரு அவசர வேலை இருக்கு, போனோம். உங்க வேலையெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இன்னைக்கு பூரா நீங்க என் கூட தான் இருக்கணும். வாங்க. சொன்னா கேளு சரளா. வாங்கன்னு சொல்றேன்ல. அப்படி இல்ல சரளா, எனக்கு இங்க இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றது, பண விஷயம். போலன்னா ஆள் கிடைக்க மாட்டான். என்ன பணம்? வசூலா? இல்ல, கடன். கடனா? எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு, விடு. என் கஷ்டம் என்னோட போட்டோம்.
இதெல்லாம் உன்கிட்ட வேற சொல்லிட்டு. எதுக்காக என்ன இப்படி பிரிச்சு பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. விடு சரளா. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. அது வேற ஒன்றும் இல்லை. என் தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அது இல்லாமல் வேற செலவெல்லாம் வேற இருக்கு. ஒருத்தர்கிட்ட பணத்துக்கு சொல்லி வச்சிருந்தேன், வட்டிக்கு தான். அவர் 2 நாளாக இழுத்தடிச்சிட்டு இன்னைக்கு தான் தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் நேரத்துக்கு போகலன்னு வச்சுக்கோ, அப்புறம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ண, நீங்கள் வரல இன்னொரு பார்ட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவார். காரியம் கெட்டு போயிடும். ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. அப்புறம் தங்கச்சிக்கு பதில் சொல்ல முடியாது. வரேன். என்னங்க இப்படி வாங்க, உட்காருங்க. என்ன சொல்லா? உட்காருங்க. இங்க பாருங்க, எதுக்காக பணத்துக்கு இன்னொருத்தருக்கு கெஞ்சணும்? வட்டிக்கெல்லாம் பணம் ஒன்றும் வாங்க வேண்டாம். என்ன கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? சொல்லா வேணாம் சொல்லா, அது தப்பு. நான் உன்னை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நானா விருப்பப்பட்டு தானே கொடுக்கறேன். அது எப்படி தப்பாகும்? இல்ல சரளா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு சங்கடமா தான் இருக்கு. இங்க பாருங்க, நான் என்ன வேத்து மனுஷியா? பேசாம இங்கேயே உட்காருங்க, சமையல் பண்றேன், சாப்பிட்டு இங்கே இருங்க. பணம் கொடுக்கறவன் போயிடுவானே. விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு கேக்குற கேள்வியை பாரு. வட்டிக்கு பணம் வாங்குறதெல்லாம் தப்பு. எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கறேன். சேர்க்க ரொம்ப வக்கரமா இருக்கே. அதனால ஏதாவது கெடுதல் உண்டுங்களா? கெடுதல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன உடம்புக்கு நோய் வரும், தொழில் முடங்கி அபிவிருத்தி இல்லாம போகும். அதை தவிர வேற ஒன்னும் செய்யாது. அது சரி, தொழில் முடங்கி போய் உடம்புக்கும் நோய் வந்தா அது போதாதா? அதுக்கு மேல வர வேணுமா? இதெல்லாம் நம்ம உத்திக்கு சொல்றது இல்லம்மா. ராகுசனி சேர்க்க இருந்தா அப்படித்தான் நடக்கும். இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஜோசியரே? ஒன்னும் பயப்பட வேண்டாமா. உங்க பையன் ஜாதகம் ரொம்ப நல்ல ஜாதகம். வசதியான நிலைமைக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவி மகாலட்சுமியா வாய்ப்பா. 7ல வியாழன் சுபமா உட்கார்ந்துருக்கார். அந்த பொண்ணாலதான் இவருக்கு மேன்மேலும் மேன்மைகள் கூடும். சீக்கிரமா இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கோ. அப்படி கல்யாணம் பண்றதுக்கு நேரம் எப்ப வரும்? இப்பவே இவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா. குரு பார்வை பரிபூர்ணமா இருக்கு. என்ன இன்னும் 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடுங்கோ, இல்லைன்னா ரொம்ப தள்ளி போயிடும். என்ன ஜோசியரே, 3 மாசத்துக்குள்ளயா? 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலன்னா? அதான் சொன்னேனேம்மா, ரொம்ப தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் கல்யாண யோகம் வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆகும். ஐயோ, 4-5 வருஷம் பொறுத்தா? எம்மாடி, அதுக்குள்ள கிழவன் ஆயிடுவானே. அம்மா, ஜோசியர் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க. உத்தரவு வாங்கிக்கிறாராம் குட்டையை குழப்பி விட்டுட்டு. தீர்க்காயு சமஸ்து. ராசம், ஜோசியர் சொன்னதை கேட்டியா? உன் மகனுக்கு எப்படியாவது 3 மாசத்துக்குள்ள கல்யாண ஏற்பாட பண்ணிடு. எப்படி 3 மாசத்துக்குள்ள முடியும்? பொண்ணு பார்க்க வேணாமா? செலவு எவ்வளவு கிடக்கு? நம்ம கையிலயும் 4 காசு வேணும்ல. அடி என்னடி இவ புரியாதவளா இருக்கா? கல்யாணம்னு நீ ஆரம்பிச்சுட்டு வையே, ஒன்ன கேட்டு என்ன கேட்டா நடக்கும். அது பாட்டுக்கு தன்னால நடக்கும். நீ ஆரம்பி.